உலகம் ஒருபுறம் தொழில்களில் கலைகளில் நவீனமாகி வருகிறது. இன்னொரு புறம் மரபை தக்க வைத்துக் கொள்ளுதல் அல்லது மரபான வாழ்வியலுக்கு திரும்புதல் என்ற நிலைகளில் இயங்கி வருகிறது. இவை மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு எந்த அளவில் துணை நிற்கின்றனவோ அந்த அளவில் காலத்தால் ஏற்கப்படும் அல்லது புறந்தள்ளப்படும். சில சாமானியர்கள் மரபான தொழிலை காலங்காலமாக செய்து வருகிறார்கள். அவர்களது தொழிலால் வாழ்வில் எந்த ஏற்றமும் இல்லை என்றாலும் அது அவர்களின் முன்னோர்கள் வழி தலைமுறையாக தொடர்ந்து வருகிறது. அப்படியான தொழிலில் இருக்கும் சாமானியர்களில் ஒருவர்தான் தனலட்சுமி. திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் தொழில்கள் நிறைந்த ஒரு நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது பொன்னேரி. இங்கிருந்துதான் நமது சாமானியரின் ஒரு நாள் வாழ்க்கை போராட்டங்களை பதிவு செய்ய அவரை பின்தொடர்கிறோம். ஒரு குடும்ப தலைவிக்கே உரிய வழமையான பணிகளுடன் இன்றைய நாள் தொடங்குகிறது. என் பேர் தனலட்சுமி, என் வயசு 30. எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. எனக்கு எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான். பொன்னேரில் இருந்தோம். பொன்னேரில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. தனலட்சுமியின் கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி செய்கிறார். அவரது 2 பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விட்டார்கள். எங்கள் வீட்டில் படிக்க வைக்கல. நாங்கள் ஒரு ஊராக போயிட்டு கூட முடையிறது அப்போது. அதனால் என்னை படிக்க வைக்க முடியல. கூட அம்மா அப்பா கூட போகிறத படிக்க வைக்கல. மூங்கிலை பிளந்து அதிலிருந்து மெல்லிதாக பட்டை உரித்து கொடுப்பதற்கு தனலட்சுமிக்கு அவரது சித்தப்பா உதவுகிறார். உறவினர்களே சக தொழிலாளிகளாக அமர்ந்து கூட்டாக பணிகளை தொடங்குகிறார்கள். எங்கள் அம்மா அப்பா பின்னும்போது நான் கற்றுக்கினேன். சின்னதாக ஒரு கூட முடையுவேன், சரியாக வராது. இதுமாரி சின்னதாக உடச்சி கொடுப்பாங்க. உடச்சி இதில் சும்மா அப்படியே வச்சு சுற்றி கற்றுக்குமா அப்படின்னு. இப்படி கொஞ்சம் இருக்கும். எப்படியோ கற்றுக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 15 வயசில் கூட ஃபுல்லாக பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இல்லாத இது ரொம்ப ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப தடிசாக இருந்துச்சுன்னா உடஞ்சி போய்டும், வேலை செய்ய முடியாது. ரொம்ப மெலிசாக பொழந்து கஷ்டப்பட்டு பொழந்தா எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். மூங்கில் 2 கூடன்றது ஒரு 4 கூட வரும். அப்படி இல்லை பழக முடியலன்னா உடஞ்சி போச்சுன்னா 2 3 தான் ஆகும். ரொம்ப நஷ்டம்தான். மூங்கில் பின்னல் தொழிலில் தமிழகத்தை பொறுத்தவரை குறவர் பழங்குடியினரும் ஆந்திராவிலிருந்து வந்து குடியேறிய மகேந்திர வேதரா மரபு வழியினர் என்று சொல்லிக் கொள்ளும் பழங்குடியின மக்களும் வழி வழியாக ஈடுபட்டு வருகின்றனர். இது உடஞ்சி போயிடும் அப்படியே மடிச்சா. அதனால தண்ணியில் நினைச்சு மடிச்சோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உடஞ்சி போயிடும், வேஸ்ட் அடையிலண்ணா தட்டு. அதனால மடிப்பு மடிக்கணும்னா கொஞ்சம் ஈரத்தில் நினச்சிட்டோம்னா தட்டு நல்லா மடிப்பு வரும். ஆனால் எங்களால் 10 தான் பின்ன முடியும். ஏன்னா வீட்டு வேலை பார்த்துட்டு இந்த 10 தான் பின்ன முடியும். கூடனா ஒரு 5 6 கூட தான் முடிய முடியும். தட்டு மட்டும் ஒரு 10 பின்னலாம் ஒரு நாளைக்கு. வீட்டை தட்டு வாங்கினாங்கன்னா ஒரு 2 3 தட்டு வாங்கினாங்கன்னா 50 ரூபான்னு கொடுப்போம். இல்லைன்னா மொத்தமாக போகிறது இருந்தால் கடைங்களில் இந்த தட்டு 30 ரூபாய்க்கு தான் போடுவோம். அதுக்கு கம்மி ஜாஸ்தியாக கொடுக்க மாட்டாங்க. 30 ரூபா தான் கொடுப்பாங்க கடையாண்ட. வீட்டாண்ட 1 2 வாங்கினாங்கன்னா 50 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டோம். அவ்வளோதான் எங்களுக்கு. வீட்டாண்ட வந்தால் கொஞ்சம் லாபம். நம்ம மொத்தமாக போகிறனால இந்த தட்டு கடைங்களில் எங்களுக்கு கொஞ்சம் இதுதான். ஒரு வழியாக தனலட்சுமியின் காலை பணிகள் முடிவுக்கு வந்துவிட்டன. மதிய உணவுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. இந்த மதிய உணவுக்கு பின் தனலட்சுமிக்கு வேறொரு பணி காத்திருக்கிறது. அது மறுநாளைக்கு தேவையான பச்சை மூங்கில்களை வாங்கி வர வேண்டிய பணி. பச்சை மூங்கில்கள் எல்லா நாட்களிலும் கிடைக்கும் என சொல்ல முடியாது. இவர்களும் 2 நாள் தாமதித்தாலும் மூங்கில் காய்ந்து விடுமே என்று உடனே வாங்கி வர கிளம்பி விடுவார்கள். தனலட்சுமியும் அவரது கூட்டாளியும் மூங்கில் வாங்கி வர புறப்பட்டு விட்டார்கள். தொடர்வண்டி நிலையத்தை நோக்கி இவர்களது பயணம் தொடர்கிறது.
மூங்கில்களை அப்படியே எடுத்து வர முடியாது என்பதால் அதை வாங்கவும் துண்டுகளாக்கி கட்டித்தரவும் உதவியாக தனலட்சுமியின் சித்தப்பாவும் இவர்களுடன் பயணமாகிறார். தனலட்சுமியும் அவரது கூட்டாளிகளும் தொடர்வண்டி புறப்பட தாமதமானால் கிடைக்கும் சில நிமிட நேரத்தையும் பயண நேரத்தையும் தான் குட்டி தூக்கம் போடுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ஓய்வுக்கு பின் இவர்களுக்கு தீராத அலைச்சல் காத்திருக்கிறது. இவர்களுக்கு தேவையான மூங்கில்கள் பொன்னேரி பகுதிகளில் உள்ள கடைகளிலேயே கிடைக்கும் என்றாலும் அங்கு சற்று விலை அதிகமாக இருக்கும். அலைச்சலை தலைச்சுமையை யோசித்து தயங்கினால் இவர்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படும். உழைப்புக்கான கூலியை கூட இவர்கள் செய்து விற்கும் பொருட்களிலிருந்து எதிர்பார்க்க முடியாது. மூங்கில்கள் வாங்க வரும்போது கையில் முடிந்த அளவு பின்னி வைத்த மூங்கில் பொருட்களை எடுத்து வருகிறார்கள். அதை விற்றுவிட்டு மூங்கில் வாங்கி செல்வதற்கான வாய்ப்பாகவும் இந்த பயணத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கெட்டியா இருந்தா ரொம்ப கஷ்டம் பழகிறதுக்கு. கொஞ்சம் போலா இருந்தால் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் பச்சையாக இருக்கும், கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் வராது, உடஞ்சி போய்டும் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டம். பச்சையாக இருந்ததுன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கத்திவாக்கம் பகுதிகளில் அடுத்தடுத்து மூங்கில் விற்பனை செய்யும் கடைகள் இருப்பதால் தரமானதாகவும் பார்த்து வாங்கிக் கொள்ள வசதியாக இருக்கும். இதனால்தான் இவர்கள் ஒவ்வொரு முறையும் நெடுந்தொலைவு பயணிக்க நேர்கிறது. நெகிழி எனப்படும் சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்கும் பொருட்களை மக்கள் மிகுதியாக பயன்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ரொம்ப தூரம் நடந்து போவோம், வழியிலனா பசிச்சா டீ வாங்கி சாப்பிட்டு வருவோம். அப்படி இல்லைங்களா நாங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருவோம். ஏன்னா காசு இருக்காது இல்லைங்களா, அங்கே எப்படின்னா சொல்லுவாங்களே விலை, மூங்கிலோட விலை இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால் காசு கொஞ்சம் கம்மியாக எடுத்துன்னு போயிருந்தோம்னா சாப்பிட முடியாது. அதனால் வீட்டுக்கே வந்து சாப்பிட்ருவோம். என்ன டைம் ஆனால் லேட் ஆகிடுச்சு, எங்களால் வர முடியல, அங்கே சாப்பிட முடியல, காசு கிடையாது அப்படின்னு நாங்கள் ஃபோன் பண்ணோம்னா எங்கள் சித்திங்க வீட்டில் செஞ்சு வச்சுருவாங்க சாப்பாடு. சாப்பிட்டு வெகு நேரம் ஆகிவிட்டதாலும் வீடு திரும்ப வெகு நேரம் ஆகும் என்பதாலும் சற்றே தொண்டையை நனைத்துக் கொள்ள தேநீர் கடைக்கு வந்துள்ளார்கள். கடை கடையாக இவர்கள் போய் விசாரித்து விற்பது ஒரு வகை என்றால், இவர்களது கைகளில் கூடையை பார்த்ததுமே வாடிக்கையாளர்களும் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரைதான் அதிகம் சொல்கிறார்களே தவிர பெரும் பொருளாசை தனலட்சுமியின் சகாக்களுக்கு கிடையாது. அத்திப்பட்டு என்னும் இந்த ஊரில் இவர்கள் எதிர்பார்த்த மூங்கில் கிடைக்கவில்லை. எனவே இவர்கள் கத்திவாக்கத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். எளிதில் மக்கி மண்ணுக்கு உரமாகக்கூடிய இந்த மாதிரியான மூங்கில் பொருட்கள் சூழலியல் சார்ந்த அக்கறை உள்ளவர்களிடம் தற்போது வரவேற்பு கூடியுள்ளது. தனலட்சுமி மாதிரியான இத்தொழிலையே வயிற்றுப்பாட்டுக்காக செய்து வருபவர்களுக்கு இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. இங்கேருந்து 1/2 ஹவர் நடந்து அதை போகிறதுக்கு 1/2 ஹவர் ஆகும். அங்கேருந்து வண்டி பிடிச்சி போகிறதுக்குள்ளே 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிடும். கத்திவாக்கம், திருவத்தூர், இன்கோ அந்த மாதிரி போய் பார்ப்போம். அங்கே போய் வேலை பேசி எடுத்துன்னு வரத்துக்குள்ளே மத்தியானம் ஒரு 3-4 ஆகிடும் வரத்துக்குள்ளே. இவர்களுக்கு தேவையான மூங்கில்கள் இந்த கடையில் நிறையவே இருக்கின்றன. இனி வேறு இடத்திற்கு அலைய தேவை இருக்காது. விலை மட்டும் கட்டுப்படியாக வேண்டும்.
கூடைகளை முற்றிலும் விற்றுவிட முடிந்தால் அதில் இவர்களுக்கு இன்னொரு பலன் உண்டு. விற்று கிடைத்த அந்த தொகையில் கூடுதலாக 1-2 பச்சை மூங்கில்களை வாங்கிச் செல்லலாம். தனலட்சுமி தனது குழந்தைகள் பள்ளியிலிருந்து வீடு திரும்புவதற்குள் சென்றுவிட விரும்பினாலும் இவர்களது பணி அவ்வளவு விரைவாக முடிக்கக்கூடியதல்ல. கண்ணால் பார்க்கும் போதே இந்த மூங்கில் கட்டுகளின் சுமையை நாம் உணர முடிகிறது. எந்த ஒரு பொருளும் அது சுமந்து செல்லக்கூடிய தொலைவை பொறுத்து கனம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக வழியில் உணர்வோம். எனவே இவர்களது நடையில் வேகம் கூடுகிறது. தனலட்சுமியும் அவரது சகாக்களும் தங்களது கழுத்து தாங்கும் சக்திக்கு மீறி கட்டுகளை தூக்கிக் கொண்டு நடக்கிறார்கள். மாலை நெருங்க நெருங்க பெண்களுக்கே உரித்தான வீடு திரும்புதல் பதற்றம் தனலட்சுமியிடம் அதிகரிக்கிறது. இந்த மூங்கில்களை எளிய ரக சுமையுந்து ஒன்றில் ஏற்றிச் செல்லலாம் தான். ஆனால் அதற்கான தொகை இவர்கள் செய்யும் பொருட்களின் உள்ளடக்க செலவில் ஒரு கணிசமான இடத்தை பெற்றுவிடும். அவ்வாறு பொருளை இவர்கள் விலை கூட்டி விற்கவும் முடியாது. வாடிக்கையாளர்கள் ஏற்க மாட்டார்கள். எனவே இந்த தலைச்சுமை தரும் வழியை இவர்கள் பொறுத்து கொள்ள பழகிக் கொண்டார்கள். மாலை சூரியன் மேற்கு வானில் இறங்கப் போகிறது. இருட்டுவதற்குள்ளாவது வீடடைய வேண்டும். மாலை நேரத்தில் பயணிகள் அதிகம் இருப்பார்கள் என்பதால் அவர்களுக்கும் தொல்லை இல்லாமல் இவர்களின் பயணத்தை தொடர்ந்தாக வேண்டும். கூட்டம் குறைவான பல வண்டிகளுக்காக காத்திருந்து நேரமாகிக் கொண்டே போவதால் அடுத்து கிடைத்த வண்டியில் கூட்டம் மிகுந்திருந்தாலும் இவர்கள் இதை தவறவிட விரும்பவில்லை. ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். 300 ரூபாய் 250 ரூபா அப்படி நம்ம வேலை செய்யறதை பொறுத்து கிடைக்கும் எங்களுக்கு. அவ்வளோதான். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்கிறோமோ அது தகுந்த மாதிரி அதிகமாக இருக்காது, கம்மியாக இல்லை. நம்ம வேலை செய்கிற ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை செஞ்சப்போ எங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். வேலை செய்யலாம் அது கூட கிடையாது. ஒரு நாளைக்கு அந்த 10 ரூபா கூட கிடையாது ஒரு நாளைக்கு. உலகத்தில் மூங்கில் சார்ந்த பொருட்களை செய்வது பல நாடுகளில் இருந்தாலும் சீனாதான் இதில் முதன்மை இடத்தை பெறுகிறது. சீனர்களின் வாழ்வியலில் கலைகளில் மூங்கிலுக்கு மிக முக்கிய இடம் உண்டு. ஏறத்தாழ 7000 ஆண்டுகளுக்கு முந்தைய மிக பழைய மூங்கில் பொருட்கள் சீனாவில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பல இடங்களில் மூங்கில் பொருட்கள் செய்யும் தொழில் நடைபெற்று வந்தாலும் தஞ்சை, திருச்சி, ஈரோடு, நாகை, கடலூர், விழுப்புரம் வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் நடைபெறுகிறது. ஒரு வழியாக தனலட்சுமி தனது சுமையை வீட்டில் வந்து இறக்கிவிட முடிந்தாலும் இத்தோடு அவரது இன்றைய பணி முடிந்துவிடவில்லை. மூங்கில் வாங்கின்னு வந்துடுவான். வாங்கி நல்லா தான் இருக்கும். இங்கே வந்து பொழந்து பார்த்தா தான் தெரியும். எறும்பு இருக்கும், எறும்பு புட்டு மாதிரி இருக்கும். அது உள்ள வண்டுங்க பிடிச்சிட்டு இருக்கும். இல்லை மாவு, இந்த மாவு மாதிரி கொட்டும். கொம்பு வந்து பொந்துன்னுவாங்க. அது வந்துச்சுன்னா உடஞ்சி போகிற பற்றி தான் அது பொந்து கோல் பேர். கொம்பு உடஞ்சி போச்சுன்னா அது பேர் பொந்து. உள்ளே வந்து எறும்பு உள்ளவே சாப்பிட்டு இருக்கும். மேலே பார்க்க நல்லா தான் இருக்கும். அது பொழந்து பார்த்தா தான் தெரியும். ஒரே மாவாக கொட்டும். எங்களுக்கு நஷ்டம்தான். ஒரு மூங்கிலும் நல்லாயிருக்கும், ஒரு மூங்கிலும் மாதிரி மாவு மாதிரி கொட்டும். மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்ததும் சில கூடைகளை எடுத்துச் சென்று கடைத்தெருக்களில் விற்றுவிட நினைத்திருந்தார். இவ்வளவு நேரமாகும் என நினைக்கவில்லை. என்றாலும் தனலட்சுமியின் ஒவ்வொரு நாளும் இப்படியான பணிப்பழுவுடன் தான் கடக்கிறது. சாப்பாடு கூட செய்வோம். காய்கறி தட்டுங்க, மீன் தட்டு, இந்த கோழிகுண்டு, தூக்கூடை மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த வீட்டுங்களுக்கு கது மாதிரி தட்டுலாம் பின்னுவோம். இதெல்லாம் செய்வோம். சின்ன சின்ன கூடைங்க இதெல்லாம் கோழிகுண்டு, கோழி கவுக்கிறதுக்கு அது மாதிரிலாம் நிறைய பண்ணுவோம்.
முறம்லாம் முதல்லலாம் பின்னுவோம், இப்போல்லாம் பின்னுறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் மாறிடுச்சு. அப்போல்லாம் கேவுரு கம்பு இதெல்லாம் யூஸ் ஆகிறதுக்கு அது முறம். இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போ தான் எல்லாம் வந்துடுச்சுங்களே. ரசம் கூட இப்போ எங்கே போட்டுக்கிறாங்க முறத்தில். முறம்லாம் சேல்ஸு கிடையாது. கூடைங்க தான் இப்போ எங்களுக்கு. நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று இந்த உழைப்பாளிகள் எதையும் தள்ளி போட முடியாது. குடும்பத்தின் இயக்கம் இது போன்று ஓய்வின்றி இவர்கள் பயணிப்பதால் தான் சாத்தியமாகிறது. சீனாவில் மூங்கில் வேலைப்பாடுகளை செய்யும் தொழிலாளிகள் மிகப்பெரிய பொருளாதார வசதியுடன் வாழ முடிகிறது. ஆனால் இங்கு பல தலைமுறைகளாக இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் தனலட்சுமி மாதிரியான சாமானியர்கள் அன்றாடங்காய்ச்சிகளாகவே உள்ளனர். பொன்னேரி மார்க்கெட்டு இந்த வேம்பாக்கம் இங்கெல்லாம் போய் சுற்றிட்டு விற்றுட்டு வருவோம். அவங்க என்ன இருந்தாலும் நாங்கள் போய் தானே ஆகிட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக திருந்து விற்போம். எங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி வரலாலும் சரி நாங்கள் போய் விற்கிறோமேன்னு சொல்லிட்டு 10 ரூபா கம்மியாக கூட கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம் வீட்டுக்கு. அவ்வளோ தூரம் போய் நடந்து விற்கிறோம் இல்லையா, தெருவாக போவோம், இல்லை மார்க்கெட்டுக்கெலாம் போவோம். ஒரு 10 ரூபா கம்மியானா கூட நாங்கள் விற்றுட்டு தான் வர முடியும். ஏன்னா எங்களுக்கு அது மாதிரி பழப்பு. அதனால் நாங்கள் 10 ரூபா கம்மி பண்ணி கூட கொடுத்துட்டு வந்துடுவோம். தக்காளி 1 கிலோ 5 ரூபா. 5 ரூபா தக்காளி 1 கிலோ 5 ரூபா. 1 கிலோ 5 ரூபா. 1 கிலோ 5 ரூபா. கிலோ 5 ரூபா. கிலோ 5 ரூபா. என்ன விலைக்கா? 2 150 ரூபாயா? என்னெல்லாம் கொடுத்தீங்க? 10 ரூபா கம்மியா? மார்க்கெட்ல 100 ரூபா. கோயம்பேட்டு விலை வாங்கிக்கலாம். நாங்கள் தான் டெய்லி போகிறோம் மார்க்கெட்டுக்கு. இன்னைக்கா போகிறோம் 100 ரூபா நாங்கள் வாங்கிட்டு வருது. ஆர்டருக்கும் வாங்கி கொடுக்குறோம். பேரம் பேசும்போது பல நேரம் உழைப்புக்கான மரியாதை ஏதுமின்றி மிக குறைந்த விலைக்கு கேட்பார்கள். ஆனாலும் இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதும் பேசிவிட முடியாது. பொறுத்துக் கொள்வதும் புன்சிரிப்பும் தான் சாமானியர்கள் தங்கள் வழியை மறைத்துக் கொண்டு தங்களது அன்றாட வாழ்க்கையை கடக்க வழி செய்கிறது.